இதை மாணவர்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு எப்படி எழுதணும் அப்படின்றதையும் சொல்லி தந்துடுவோம். அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் திருப்பி எழுதி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும், அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ், வா, ஈர், ஸ்வர். ஸ்வர் மீன்ஸ் வவ்வல்ஸ். வவ்வல்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை ஹிந்தியில் எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்வர், இஸ், வா, இர், ஸ்வர், வவ்வல்ஸ். இப்போ எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக எழுதி பழகுங்க. அப்போ தான் நமக்கு ரீட் பண்ணுறது ஈஸியாக வரும். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கோங்க. லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கோங்க. தெரியலை இப்போ தான் பழகிறோம் அப்படின்னம்னா நீங்கள் லெட்டர்ஸை பழகணும். சரிங்களா? பாருங்கள். ஆ. ஆ எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சியை திருப்பி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி போடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 3யை வந்து நம்ம திருப்பி ஆப்போசிட் சைடில் போடுறோம். ஓகே. சென்டரில் ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு எண்டிங்கில் லெட்டர்ஸ் மேலே ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் ஆ லெட்டர். இதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி எழுதலான்னு. சி ஆப்போசிட், கெயின் சி மாதிரி போட்டுட்டு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்போசிட் மாதிரி தெரியும் இல்லையா? சென்டரில் ஒரு லைன் போடுங்க, அப்புறம் 1 போடுங்க. இதை மறுபடியும் எழுதலாம். சி ஆப்போசிட் சி, அகெயின் 1 டைம், அடுத்து சென்டர் லைன், நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், it is a ஆ லெட்டர். ஓகே. ஆ எழுதுவோமா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஆ தெரியும்னால இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே சேம் ஆவை எழுதிக்க போகிறோம். இது பக்கத்தில் நம்ம ஆ நெடில் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். ஓகே. இது ஆ. ஆ, ஆ. மறுபடியும் பாருங்கள். ஆ, 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 ஆ. ஓகேங்களா? ஆ, ஆ. அடுத்து ஈ லெட்டர். ஈ எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்மால் லைன், நெக்ஸ்ட்டு லைக் திஸ், இந்த மாதிரி எழுதிட்டு திருப்பியும் அதே போலயே கீழே வந்து செய்வாங்க. அப்புறம் ஒரு ஈ மாதிரி இந்த மாதிரி போட்டு போடணும். இது ஈ லெட்டர். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. சிங்கிள் லைன், ஸ்மால் சிங்கிள் லைன் போடுறோம், திருப்பியும் போட்டு சி மாதிரி இப்படி போடுறோம், மறுபடியும் இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் மாதிரி தெரியும் இல்லையா? இந்த மாதிரி போடணும். திருப்பி பாருங்கள். இப்படி மேலே வந்து சுளிக்கிற மாதிரி கொண்டு வரணும். மறுபடியும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் அப்படியே டவுனாக கொண்டு வாங்க கீழே. மறுபடியும் பார்க்கலாம். இப்படி போடணும். ஓகேங்களா? எஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல சுழிச்சு விட்டு கீழே எடுத்துகிட்டு வரோம். திருப்பியும் பாருங்கள். இப்படி போட்டு மேலே லைன் போட்டுடணும். ஈ லெட்டர். ஓகேங்களா? இந்த ஸ்மால் லைன் போடுறோம் இல்லைங்க, இங்கே பாருங்கள். ஸ்மால் லைன் போடுறோம் இல்லையா, இதுவும் இதனுடைய கார்னரும் பார்த்திங்கன்னா ஒரே லைனில் உங்களுக்கு வரணும். இப்போ ஒரு லெட்டர் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். ஈ. இப்போ இதுவும் சேம் பிளேஸில் இருக்கணும்.
மாறி வரக்கூடாது. இப்போ எப்படின்னா இங்கே பாருங்கள், சில குழந்தைங்களாம் எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி வந்து இப்படி எழுதுவாங்க, அல்லது இப்படி போட்டுட்டு இப்படி எழுதுவாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் எழுதக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து தவறான எழுத்துக்கள். இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேங்களா? இது ஈ லெட்டர். இப்போ ஈ நமக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். ஈ எழுதிடலாம். அப்போ ஈ எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஈ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? மேலே வந்து இப்படி கர்வ் லைன் மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது என்ன லெட்டர் அப்படின்னா ஈ லெட்டர். சரிங்களா? இது வந்து ஈ லெட்டர். இப்போ நம்ம என்னென்ன லெட்டர் லேர்ன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஆ, ஆ, ஈ, ஈ. சரிங்களா? ஈ வரைக்கும் லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஊ லெட்டர். ஊ எப்படின்னா நம்ம ஆ எழுதுகிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஆ எழுதுறதுக்கு போடுவோம். இதை எழுதி மேலே லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஊ லெட்டர். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஆ லேர்ன் பண்ணியிருக்கறனால வரக்கூடிய லெட்டர் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது ஊ லெட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே போல் தான் எழுத போகிறோம். சென்டரில் மட்டும் இப்படி ஒரு கர்வ் லைன் போட போகிறோம். இது ஊ லெட்டர். சரிங்களா? இன்னும் குழந்தைகளுக்கு ஈஸியாக புரியணும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி பார்த்துக்கலாம். பாருங்கள், இது ஊ லெட்டர். அடுத்து ஊ லெட்டரும் பாருங்கள், அதே மாதிரி எழுதிவோம். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இது வரைக்கும் நம்ம 6 லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணணுன்னா இதே போல் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதிகிட்டே வாங்க. நான் சொல்ல சொல்ல என் கூட எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து க்ரு லெட்டர். இக் ரு க்ரு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. திருப்பி ஸ்டாண்டிங் லைனு ஆப்போசிட் கே போட்டுக்கோங்க. கேவை ஆப்போசிட்டாக திருப்பி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே ஒரு கிராஸ் லைன் வருது பார்த்தீங்களா? கேனுடைய இதை இப்படி மேலே எடுத்துகிட்டு போய் இப்படி சுடிச்சு இப்படி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இப்படி போயிட்டு நம்ம மறுபடியும் கீழே அப்படியே கொண்டு வாங்க கர்வ் மாதிரி. அடுத்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரு. இந்த லெட்டர் தான் க்ரு லெட்டர். சரிங்களா? 7th லெட்டர். ஓகே. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு. இப்போ 7 லெட்டர் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். திருப்பியும் நம்ம ஒரு தடவை எழுதி பார்க்கலாம். திருப்ப நம்ம எழுதி பார்த்து சொல்லும்போது தான் நமக்கு ஈஸியாக மெமரி ஆகுங்க. ஃபஸ்ட் வந்து கவனிங்க. ஆ, ஆ, ஈ, ஈ, ஊ, ஊ, க்ரு. ஒன், 2, 3, 4, 5, 6, 7. டோட்டலாக 7 லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு. இப்போ ஏ லெட்டர் பாருங்கள். ஏ எப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டாண்டிங் லைன்,
ஒரு கிராஸ் லைன் இந்த மாதிரி போடணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைனோட இப்படி ஒரு கர்வ் கொடுக்கணும். மேலே லைன் போடணும். இது வந்து ஏ லெட்டர். மறுபடியும் பார்க்கலாங்களா? ஸ்டாண்டிங் லைன், திருப்பி ஸ்டாண்டிங் லைன் ப்ளஸ் கிராஸ் லைன், பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன், திருப்பி பாருங்கள். இந்த ஸ்டாண்டிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே ஒரு கர்வ் இந்த மாதிரி கொடுங்க. இது பார்த்தா உங்களுக்கு வந்து ஜே மாதிரி தெரியும், பார்த்தீங்களா? ஸ்மால் ஜே மாதிரி தெரியும். திருப்பி நம்ம இப்படி உள்ளே போட்டு மேலே லைன் கொடுத்துருங்க. இது ஏ லெட்டர். சரிங்களா? இப்போ ஐ லெட்டர் எழுதுகிறோம். ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவும் சேம் தான். நமக்கு தமிழில் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு தனித்தனியாக லெட்டர் இருக்கும். பட் ஹிந்தியில் வந்து நமக்கு ஏவுக்கும் சேம் லெட்டர் தாங்க. அடுத்து ஐ பாருங்கள். ஐ நமக்கு பிரச்சனை இருக்காது, அப்படியே எழுதிக்கலாம். மேலே மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் போடணும். இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்திங்கன்னா ஐ லெட்டர் வந்துடும். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள். ஐ நமக்கு ஏ தெரியுன்றதுனால நம்ம ஏ போட்டுக்கிறோம். மேலே மட்டும் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டோம்னா நமக்கு இப்போ ஐ லெட்டர் கிடச்சிரும். பாருங்கள். ஆ ஆ இ ஈ உ ஊ க்ரு ஏ ஐ. சரிங்களா? அது வரைக்கும் 8 லெட்டர் லேர்ன் பண்ணியிருக்கோம். 9 லெட்டர் 8 9. இப்போ 10th லெட்டர் பாருங்கள். ஓ லெட்டர் லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓ எப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஆ லெட்டர். ஆ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆ லெட்டரும் தெரியும். ஆ எழுதிப்போம். மறுபடியும் பாருங்கள். ஆ எழுதி மேலே சிங்கிள் லைன் போடுறோம். ஓ லெட்டர். சரிங்களா? இதுதான் ஓ. ஆ எழுதுறீங்க, அதை ஆன்னு நம்ம எழுதிக்கலாம். திருப்பியும் ஓ. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா குழந்தைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது ஆ லெட்டர். மறுபடியும் இந்த மாதிரி எழுதுனா இது ஆ லெட்டர். ஆ எழுதி மறுபடியும் இல்லை மேலே நம்ம லைன் போடும் பொழுது இது ஓ லெட்டராக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த ஓ லெட்டர் எப்படிலாம் குழந்தைங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இப்படி எழுதிப்பாங்க, இது மேலே ஒரு லைன் போடுவாங்க. இது ஓன்னு சொல்லுவாங்க. மிஸ் இது ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை எழுதிட்டு இப்படி எழுதுவாங்க, இப்படி லைன் போடுவாங்க. இதையும் ஓன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே ராங் தான். உங்களுக்கு பார்க்கலே தெரியுதுங்களா? இங்கே இருக்க லெட்டரும் இவங்க எழுதியிருக்க லெட்டரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதி இந்த சென்டரில் ஒரு இப்படி போடுவாங்க, இது ஓ சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி தப்பு பண்ணுவாங்கன்னா இப்படி எழுதிட்டு இப்படி போடுவாங்க. இது கூட ஓகே. நம்ம வந்து இது லைன் இந்த இடத்துல கோவ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் இல்லை. இப்படி வளையம் கொடுத்தாலும் ஓகே தான், வளையம் கொடுக்கலாலும் ஓகே. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எழுதக்கூடாது. சரிங்களா? எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதி இந்த லாஸ்ட்டு முடியுது பார்த்திங்களா, இந்த லைனுக்கு மேலே தான் இந்த சுழி எடுத்துகிட்டு வரணும். நம்ம இந்த கொம்பு போடுறோம் இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு வரணும். இப்படி எழுதுனா மட்டும்தான் கரெக்டு. இது ஓ லெட்டர். சரிங்களா? அந்த ஓ லெட்டர் ரொம்ப ஈஸி தான். ஆ ஞாபகம் வச்சுட்டு ஆ, திருப்பி நம்ம ஆ சேஞ்ச் பண்ணுவோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை ஓன்னு மாற்றுவோம். இதுதான் ஓ லெட்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஔ லெட்டர். 9 10 இப்போ 11 வந்திருக்கோம். ஔ லெட்டர் எப்படின்னா அதே ஆ எழுதுகிறோம். அடுத்து ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். திருப்பியும் தெரியும் நமக்கு ஆ எழுதி மேலே ஒரு லைன் கொடுத்தோம்னா ஓவாக சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஆ எழுதி மேலே சிங்கிள் லைன் கொடுப்போம். திருப்பியும் இன்னொரு லைன் டபுள் லைன் கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம்னா இந்த லெட்டர் தான் நமக்கு ஔ லெட்டர். சரிங்களா? அவுக்கு டபுள் சிம்பிள் கொடுக்க போகிறோம். மேலே டபுள் லைன் கொடுத்தோம்னா ஔ லெட்டராக சேஞ்ச் ஆகும். சிங்கிள் லைன் கொடுத்தோம்னா ஓ லெட்டராக இருக்கும்.
இப்போ இது இந்த லைன் கொடுக்கறது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடக்கூடாது. சரிங்களா? இது முக்கியம். மறுபடியும் எழுதி பார்ப்போம். ஆ ஆ ஓ ஔ. இப்போ 11 லெட்டர் லேர்ன் பண்ணியிருக்கோம். 12th லெட்டர் பாருங்கள். ஆ இம் அம். இப்போ நமக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஆலிருந்து ஔ வரைக்கும் 12 லெட்டர் தான் இருக்கும் இல்லைங்களா? உயிரெழுத்துக்கள் 12ன்னு படிச்சிருப்போம். ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வவல்ஸ் உயிரெழுத்து அப்படின்றது நமக்கு 13 லெட்டர் இருக்கும். 13th லெட்டர் வரைக்கும் நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஆகன்னு சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். பாருங்கள் எப்படி எழுதலாம்னா, ஆ எழுதி மேலே ஒரு மேலே ஒரு டாட் மட்டும் வைங்க. ஆ, இந்த டாட்டுக்கு பேர் தான் இம்மு. சரிங்களா? இதுக்கு பேர் தான் இம்மு. இது வந்து ஆ. ஆ இம் அம். சரிங்களா? எப்படி ரீட் பண்ணுவோம்? ஆ இம் அம் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். இது நம்ம இன்னும் எழுதி பார்க்கணுன்னு இல்லை. நீங்கள் நிறைய டைம் எழுதிட்டீங்கனால ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆக போயிடலாம். அதே ஆ எழுதுகிறோம். இங்கே சைடில் டபுள் டாட் வைக்கிறோம். சரிங்களா? இந்த டபுள் டாட்டை எப்படி ரீட் பண்ணோம்னா ஹா. இந்த டபுள் டாட் கொடுத்தோம்னா எப்படி ரீட் பண்ணுவோம்? ஹான்னு ரீட் பண்ணுவோம். இது ஆ லெட்டர். அப்போ ஆ ஹ அஹ. இவ்வளோதாங்க. ஹிந்தி லெட்டர்ஸ் வவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 13 லெட்டர்ஸ் இருக்குது. இதை நம்ம நல்லா தரோவாக ரீட் பண்ணி எழுதவும் கற்றுக்கணும், ரீட் பண்ணவும் கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? திருப்பி ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம எழுதி பார்த்துடலாம். ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஓ எழுதுகிறோம் பார்த்தீங்களா? இந்த ஓ வந்து நம்ம தமிழில் ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்து எழுதுவோம் இல்லைங்களா? ஆனால் ஹிந்தியில் வந்து நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஓன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஓனாலும் இதே தான், ஓனாலும் அதே லெட்டர் தான். இந்த ஓ ஓ ரெண்டுக்குமே இதே லெட்டர் தான் நமக்கு இருக்கும். அதே போல் ஏவுக்கும் அப்படி தான். நம்ம இங்கே ஏ எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஏனாலும் நமக்கு அதே லெட்ரு தான். ஓனாலும் நமக்கு அதே லெட்ரு தான். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி எழுதி பார்க்கணும். அதாவது எப்படி எழுதணும்னா நீங்கள் ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு. இது ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் இது எழுதணும். ஆ ஆ அப்படின்ட்டு 1 by 1 எழுதக்கூடாது. எப்போவுமே நம்ம சைடாக தான் இப்படி தான் எழுதணும். ஆ எழுதுனா ஆக முடிச்சிடணும். சரிங்களா? ஆ ஆ இ உ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. இது வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடணும். நீங்கள் இன்னும் நீட்டாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? லைன் போட்டுட்டு எழுதுனா நமக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். இதை நல்லா எழுதி பார்த்துட்டு தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை எப்படி ரீட் பண்ணணும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த லெட்டருக்குள்ளேயே நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆ லெட்டர் எழுதியிருக்கேன்னா இங்கே பாருங்கள். ஆ இதை எடுத்துகிட்டேன் நான். ஆ இங்கே இருக்க லெட்டர் பாருங்கள், ஓ லெட்டர். இதை நம்ம எடுத்துக்கிறோங்க. ஓ
இது எப்படி ரீட் பண்ணலான்னா ஆவோ. சரிங்களா? ஆ ஓ ஆவோ. அதே மாதிரி ஆ ஏ ஆயே. இப்போ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது. வேறு எதையும் நம்மளால ஜாயின் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கான்சோனன்ட்ஸ் வேறு படிக்கணும். அதை படித்தோம்னா தான் நமக்கு நிறைய லெட்டர்ஸ் கிடைக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. இந்த லெட்டருக்குள்ளேயே நம்ம எடுத்து ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 2 வேர்ட்ஸ் தான் கிடைக்கிது. வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. நம்ம கான்சோனன்ட்ஸையும் சேர்த்துனோம்னா தான் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். அதனால் இதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ஆவோ ஆயே அப்படின்ற இந்த 2 வேர்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதனுடைய மீனிங்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? மீனிங்ஸ் படிக்கணுன்றது இப்போ நம்மளுடைய எய்மே கிடையாது. எப்படி குழந்தைங்க ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மே. அப்போ குழந்தைங்க ரீட் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம வேர்ட்ஸுக்கான மீனிங்ஸை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால் இவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுங்க. புதுசாக லேர்ன் பண்ணுறவங்கனாலும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இல்லை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரலாம். இல்லை குழந்தைகளுக்கே நீங்கள் இந்த சேனலை காட்டி அவங்களுக்கு ரீட் பண்ண சொல்லி லேர்ன் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது ஆப்போசிட் சின்னு சொல்லியிருப்போம். அது ஓகே தான். திருப்பியும் அகெயின் ஆப்போசிட் சி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதிரி வரும் சொல்லியிருப்போம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக 3 தாங்க. அந்த இடத்துல ஆப்போசிட் 3ன்னு தான் தவறு தான் சொல்லியிருப்பேன் இருக்கும். அதை மட்டும் சொல்லிடலான்ட்டு தான் சொல்கிறேங்க. அடுத்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கொடுங்க. நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.